صل على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وانتصار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا آمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் பருவத்தினுடைய வழிகாட்டுதல்களை மட்டும் நமக்கு தரவில்லை. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குமான வழிகாட்டுதலை அது தந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி சிறப்பாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், அந்தத்தோடு வாழலாம், மரியாதையோடு வாழலாம் என்பதற்கான வழிகாட்டிலும் இஸ்லாம் குறை வைக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வகையில் பார்த்தோமையானால் கேதரிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. கூட்டு வாழ்க்கை, ஒருவரோடு ஒருவர் நட்பு கொண்டு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து சிரித்து ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்பை வழங்கி ஒருவர் ஒருவரோடு ஆனந்தமாக சிரித்து இப்படி வாழ்வதற்கு பேர் கேதரிங் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. மனிதர்கள் இரண்டு வகை. ஒரு சிலர்கள் முகனம் தூங்கி யாரிடத்திலும் பேச மாட்டார்கள், எதிலும் தலையிட மாட்டார்கள். அவர்கள் உண்டு, அவருடைய தொழில் உண்டு, அவருடைய உழைப்பு உண்டு, அவர்கள் உண்டு, அவருடைய குடும்பம் உண்டு என்பதாக ஒதுக்கி வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். காட்டிலே கடிதம் புரியக்கூடிய முனிவர்களை, ஔலியாக்களை, சித்தர்களை பற்றி நாம் சொல்லவில்லை. சாதாரணமாக மனிதர்களோடு வாழக்கூடிய மனிதர்களிலேயே இரண்டு வகையினர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு வகையினர் தான் நான் சொன்னதை போது
ஒன்பதாம் மூஞ்சிகளாக வாழ்வார்கள். யாரிடத்திலையும் எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உண்டு, அவருடைய வேலை உண்டு, அவர்கள் உண்டு, அவருடைய குடும்பம் உண்டு, அவருடைய உண்டு, அவருடைய தொழில் உண்டு என்று வாழக்கூடியவர்கள் ஒரு சாரார்கள். இன்னொரு சாரார் எல்லா இடத்திலும் பேசுவார், கலந்து சிரிப்பார், எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார், எல்லோரோடும் அன்பை பரிமாறிக்கொள்வார். இப்படி வாழக்கூடியவர்கள் ஒரு சாரார்கள். இது இஸ்லாமியர்கள் எந்த சாரார்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமே. ஆனால் ஒருவரோடு ஒருவர் கலந்து துக்க விசாரித்து அன்பொழி பரிமாறிக்கொண்டு அன்பை செலுத்திக் கொண்டு வாழக்கூடியவர்களைத்தான் இஸ்லாம் ஆதரிக்கிறது என்று சொல்வதில்லை. அதைத்தான் இஸ்லாம் மனிதர்கள் என்று சொல்கிறது, இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறது. எல்லோரோடும் பழக வேண்டும், எல்லோரோடும் சிரிக்க வேண்டும், எல்லோருக்கும் அளவலா வேண்டும், எல்லாருடைய கலங்களில் எல்லாருடைய காரியங்களில் அவன் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு கலகலப்பான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அதைத்தான் கேதரிங் என்று சொல்லுவாங்க. இஸ்லாத்தினுடைய கடமைகளை நினைத்து பார்க்கிறீர்களே, ஆனால் இது தாராளமாக நமக்கு புரிய வரும். உதாரணத்திற்கு ஒரு மனிதர் அல்லாஹ் நம்ம வீட்டிலேயே தொழுவோம், நம்ம கடையிலேயே தொழுவோம், நம்முடைய வயல்வெளியிலேயே நாம் தொழுவோம், தொழுவி எங்கும் தொழுகலாம், அல்லா எங்கு இருக்கிறார், எனவே நாம் நம்ம தொழில் ஒன்று என்று தொழுது கொண்டிருப்போம் என்று ஒரு மனிதன் தொழுவானேயானால் அவருக்கு ஒரு மடங்கு நன்மை தான் கிடைக்கும். ஆனால் அதே மனிதன் ஜமாத்தோடு கலந்து எல்லாரையும் பார்த்து எல்லாருடைய காரியங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டு பணிவாற்றிட்டு போய் தொழுவோம் என்று அந்த ஜமாத்தை சேர்வானால் 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அறிவிக்கிறார். 27 மடங்கு எங்கே, ஒரு மடங்கு எங்கே? தனிமையாக தவம் புரியும் பொழுது ஒருதான் கிடைக்கிறது, சேர்ந்து சொல்லும் பொழுது 27 கிடைக்கிறது என்றால் இஸ்லாம் சேர்ந்து சொல்வதை விரும்புகிறதா, தனிமையை விரும்புகிறதா? இன்னும் கொஞ்சம் கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்தீர்களே, ஆனால் நம் ஊர் மக்களை மட்டுமல்ல, நம் இனத்து மக்களை அல்ல, நம் நாட்டு மக்களை மட்டுமல்ல, எல்லா நாட்டு மக்களோடு சேர்ந்து எல்லா மொழி பேசுபவர்களோடு கலந்து கொண்டு எல்லா நிறத்து மக்களோடு கலந்து கொண்டு தொழுவீர்களே, ஆனால் அதான் காபத்துல்லாவில் தொடரக்கூடிய தொழுகை. அதற்கு 1,00,000 நன்மை கிடைக்கிறது. இப்பொழுது தங்கள் தனியாக தொழுவதற்கு சிறப்பா அல்லது காபத்துல்லாவிலே சென்று தொழுவது சிறப்பா? காபத்துல்லாவிலே 1,00,000 நன்மை கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இங்கே பள்ளிவாசலிலே அவன் ஊர்க்காரர்களோட அவன் ஜமாத்தோட மட்டும்தான் தொழுவான். ஆனால் அங்கே பல நகர்த்து, பல இனத்து, பல மொழி பேசக்கூடிய பல நாட்டோடு சேர்வதன் காரணமாக அங்கே 1,00,000 நன்மை கொடுக்கப்படுகிறது. இப்ப இஸ்லாமியது ஆரம்பிக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்வாங்க, எல்லாரோட சேர்ந்து வாழுவோம், சண்டை போடுவோம், சண்டை வரும், எல்லாரோட சேர்ந்து வந்தா சண்டை வரும், சண்டை வந்தா அது நீ சண்டை ஓட்டவனை நீ சேர்ந்து வாடு, உனக்கு குற்றம் விளைத்தவனுக்கு நீ அவனை மன்னித்து வாடு, உனக்கு அநியாயித்தவனுக்கு நீ நல்லது செய்ய, அதுதான் உனக்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுங்கள். மன்கதாக உன்னை முறித்து வாழ்ந்தவரை நீ சேர்ந்து வாழ், வாழ்வோம் நலவக்க, உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நீ மன்னித்து விடு, வாசன் அசா இதைக்க, யார் உனக்கு தீங்கிறார்களோ அவருக்கு நல்லது. அப்படி செய்வதற்காக வேண்டியதுதான் அவருக்கு 27 மடங்கு நன்மை கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய வழிகாட்டுதலைத்தான் நமக்கு செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மையை விரும்பியவர்கள் அல்ல,
எப்பொழுது பார்த்தாலும் நண்பர்களோடு ஒரு பெரிய குழாங்களோடு தான் இருப்பார்கள். தனிமையில் பெருமானாரை பார்க்கவே முடியாது. அவர்களுடைய தனிமை வாழ்க்கை என்றால் நம்ம வீட்டிலே தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரவு நேரங்களில் தான் அவர்கள் தனியாக இருப்பார்களே தவிர பகல் நேரத்தில் தான் கலகலப்பாகவே இருப்பார்கள். வரக்கூடியவர்கள் எல்லாரோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது வரக்கூடியவர்கள் கேட்பார்கள், ஐயப்பன் முகமது, உங்களை யார் முகமது கேட்பாங்க. உங்களை யார் முகமது என்று கேட்கிறார்கள் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியொரு மேடை போட்டு தன்னுடைய ஒரு தனி தோற்றத்தை அவர்கள் காட்டவில்லை என்பதனால் வந்தவர்கள் கண்டிப்பாக யார் முகமது, யாரும் முகமதா, இவர் முகமதா என்று கேட்பார்கள் என்றால் அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். வரும் ஐயப்பன் முகமது என்று கேட்கிறார். முகமது யார்? யார் முகமது? யார் முகமது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிரிப்பாங்க, அடிப்பாங்க. ஒருவரை கிள்ளுவார்கள், அவரை கேள்வி சொல்வார்கள். அதுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டித்தர வாழ்க்கை எல்லாம். அதில் தாங்கள் ரசூலுல்லாஹி உருவத்தில் சொல்லலாம், நபியுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்னாடி என்று சொல்லுறாங்க. அதே தான் சொல்றாங்க. இப்படி சேர்ந்து கலசப்பாய் பேசி அவங்க அழைச்சி, அவங்களை நெருக்கி, அவங்க கெட்டி இருக்கக்கூடிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நாம் ரசூலாக ஏற்றிருக்கிறோம். அப்ப நாம் வரக்கூடிய தனிமை என்பது அதற்கு என்ன அர்த்தம் என்பதை பார்க்க வேண்டும். அற்புதமான வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நண்பர்கள் சொல்றாங்க, நண்பர்களே நம்ம கூட்டாஞ்சோறு ஆக்குவோம். அந்த காலத்துல நம்ம சின்ன வயசுல பழக்கம் அப்படி அருகி போயிருந்தது. கூட்டாஞ்சோறு ஆக்குவோம், கும்பல்கள் தான் அப்படி பண்ணுவாங்க நம்ம ஊர்லன்னா. அப்ப கேட்கறாங்க, கூட்டாஞ்சோறு ஆக்குவோமா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் நல்லது என்கிறார். ஒருத்தர் சொல்றாங்க ஆடு குடிச்சிட்டு வரேன், ஒருத்தர் சொல்றாங்க அரிசி அந்த கோதுமை கொடுத்து வரேன், ஒருத்தர் சொல்றா எனக்கு கவச்சத்திலே நான் சமைக்கிறேன். இப்படியா ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆடு ஒருவர் கொண்டு வந்தார், அதை உரித்தார் ஒருவர், ஒரு சமையல் செய்கிறார். இப்படியா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் போய் விறகுகள் கொண்டு வருகிறேன் என்று விறகு கொண்டு வருகிறார். நான் விறகு கொண்டு வருகிறேன். யாரு? எந்த முகமது? எந்த முகமது என்று சொன்னார்? 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் கூட ஸலவாத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த முகமது. எந்த முகமது? அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மது என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த யாரை சொல்லுகிறோமோ எவ்வளவு பெரியமான், எவ்வளவு பெரியமான் அவள் சொல்ல நான் விறகு கொண்டு வருகிறேன் என்கிறார். எனக்கு விறகு பொறுத்து தெரியும். சின்ன வயசுல நான் ஆடு மேய்த்தேன். அறிஞர்களுக்கு கூலிக்கு இருக்காக ஆடு மேய்த்தேன். எனவே எந்தெந்த விறகு நல்ல பற்றிய என்பது எனக்கு தெரியும். நான் கொண்டு வந்து சொல்லி வளைச்சு கட்டி கொண்டு போறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், அறிவிச்சா இதுல நீங்க வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்க இல்ல சாப்பிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நண்பர்கள் குழாமிலே ஒருவர் தனித்திருந்தால் அவரை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று கூறினார். அல்லாஹ்வை என்னை நேசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னை அல்லாஹ் நேசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு குடும்பத்திலே ஒரு நண்பர்கள் தனியாக இருப்பார் யாரால், ஒதுங்கி இருப்பார் யாரால், அவர் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. என்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டாம் என்று நினைத்தீர்களா என்று சொல்றாங்க. எந்த செய்வது என்று தெரியவில்லை, கையும் மூடவில்லை, கால் மூடவில்லை, செக்கு வைப்பதை மூடவர்கள் செய்யவில்லை சொல்றாங்க. வேற வழி இல்லை. அன்றைக்கு விறகு பொறுக்கி கொண்டு வந்தது எவ்வளவானால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கலகலப்பான வாழ்க்கை. நண்பர்கள் அம்பு எய்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் போர் பயிற்சிக்கான வேண்டி அம்பு எய்வது, குதிரை ஏற்றம் போட்டி வைப்பது, ஓட்டப்பந்தயம் வைப்பது மாதிரி எல்லாம் இருந்தது. அம்பு எய்தி ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனே சொன்னார்கள், இடையில வந்தவங்க நான் அம்பு எய்தேன்னு சொல்லி ஒரு எடை ஒரு அணியிலே சேர்ந்து கொண்டார். அவங்க அம்பை எடுத்துக்கொண்டு எறிகிறார். எதிரணி 2 அணியாக இருக்கிறார்கள். எதிரணி சொல்லிச்சு
ரசூல்லாவை எழுதி எங்களால போராட முடியாது, அதனால ரசூல்லா அங்க இருந்தா நாங்க விளையாட வரலங்க. ரசூலை கலந்து அடிக்கிறதா நாங்க விளையாட வரலன்னு அந்த குருவுக்கு சொல்லுங்க. உடனே நவீன சொன்னாங்க சரி அவங்க நான் அங்க போயிருந்தாங்க, அவங்ககிட்ட போயிட்டாங்க. அவங்களோட கூட இவங்க சொல்லுவாங்க ரசூல்லாவை எழுதி எங்களை நான் போய் முடியாது, ஆனா நாங்க வரல. எறும்பி பனி அருப்பிதான், எறும்பி பெரிய அருப்பிதான், ஏபதும் அருப்பிதான் கொண்டுதாரே, சரி சரி விளையாடுங்க, என்னால உங்களுக்கு கிடைக்கல கட்ட வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. எதுக்கு வேண்டியது அம்புயே கூடிய காரியத்துல ஒரு பெரிய ராஜ தந்திரி ஒரு பெரிய அரசை தாபம் செய்த ஒரு பெரிய சாபகர் அம்புயிலே தன்னை அணைத்துக் கொண்டார் என்றால் அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் நாம் சற்று தாராளமாக சிந்தித்துமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குல் முஸ்லிமி அல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிமுக்கும் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமோட உட்கார்ந்திருந்தால் என்ன செய்யணும்? ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லணும். இரண்டாவது தக்பீர் ஆக்கிட்டி தும்மியவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இரஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், நாம் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நாம் இரஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார் அவன் யுஹ்திகுமுல்லாஹ் விசேஷ பாலக் என்று அவர் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு தும்மலுக்கு உடனடியாக ஒருத்தர் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக யாருக்கு மறி நோய்க்கால் போய் விசாரிக்கணும். உடம்பு திரும்ப நினைச்சுட்டான் நமக்கு என்ன என்று சரிதான் இருப்பது அல்ல, நோய் நான் விசாரிக்க சொல்ல வேண்டும். ஜனாய்ச்சி இறந்தால் அவன் பின்னால் செல்ல வேண்டும். பின்னால் செல்ல வேண்டும் என்றால் அவன் பின்னால் தபன் செய்ய வேண்டும், ஜனாதா தொழுக வேண்டும், தபன் செய்ய வேண்டும். எல்லா வேலையும் இறக்கும் பொழுது அவன் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதை எடுத்து ஜனாதா தொழுக வேண்டும், அதை எடுத்து தபன் செய்யக்கூடிய கபர்ஸ்தானுக்கும் செல்ல வேண்டும். இந்த 3ஐயும் செல்ல வேண்டும். இத்திபாய் ஜனாய்ச்சி அது முக்கிய கடமை என்று சொல்லி 5வது ஆஸ்தனால் இஜாபத்து அழைப்பு கொடுத்தால் போய் விருந்து சாப்பிட செல்ல வேண்டும். அவ்வீட்டில் போனா பிரியாணி கிடைக்காத இந்த விருதுக்குலாம் நாம ஏன் போகணும்? அவன் பிரியாணி ஆக்க மாட்டான், மஞ்சள் சோறு ஆக்குவான், அவன் வீட்டுக்கு ஏன் நாம போகணும் என்று நினைக்காமல் என்ன கொடுத்தால் 2000 சொல்வார்கள். நாய்க்கு தூக்கி எரியவை எலும்பு இருக்குல்ல அதை போட்டு ஒருத்தர் தான் ஆக்கி எண்ணெய் கூப்பிட்டாலும் நான் செல்லவே இருந்தாரு. எவ்வளவு அர்த்தமா சொல்றார்கள். நாய்க்கு தூக்கி எரியக்கூடிய எலும்பு இருக்கிறது பட்டை அதை தூக்கி ஒருத்தர் சாணாய் கொடுத்தாலும் அந்த விருப்பத்துக்கு இருக்கிறார்கள். அந்த 5 கடமைகளை பெருமாள் சொல்லவார்கள் சொல்லி இருப்பதே 5 பேர் எல்லாரும் சேர்ந்துவார்கள் என்பதற்காக கடமைதான். அதில் யாரத்தில் மறையும் நோய் விசாரிப்பது இருக்கிறதே அது மிகப்பெரிய நன்மை. நோய் நிலம் விசாரிக்க செல்வது என்பது அவன் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சொர்க்கத்திலே அவன் நடப்பதை கொண்டு ஜன்னத்தி அத்தா எழுச்சிய சொர்க்கத்தினுடைய தளத்திலே நடப்பதை கொண்டு ஒரு நன்மை. பூமியில நடக்கிறான் அந்த சொர்க்கத்தில் போன எவ்வளவு நன்மையும் அந்த அளவு நல்ல அவனுக்கு நோய் நிலம் விசாரிக்க செல்வதிலிருந்து திருவுவரை இருக்கிறது என்று இருக்கிறவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கணேசனுக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அறிவிக்கிறோம். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியாசல வந்தா சும்மா பார்க்க மாட்டாங்க. யாராவது கூட வந்தா பள்ளியாசல கொஞ்ச நேரம் ஓய்வாக பாப்பான் கூட்டு போய் அப்படியே கடத்தல ஒரு ரவுண்டு வருவாங்க. கடத்தல ஒரு ரவுண்டு வருவாங்க. ரவுண்டு வந்த உடனே அந்த கூட இருந்த நண்பர் சொல்லுவாரு, எங்க பள்ளியாசனா கொஞ்சம் ரெஸ்டா இருக்கலாம், நீங்க போய் கடத்தல சொல்லிட்டு வந்தீங்களே, ஒரு சாமா வாங்கவும் இல்லை, ஒரு சாமா கடை வச்சவும் இல்லை, எதுக்கு கடத்தலுக்கு சும்மா போயிட்டு சும்மா மார்க்கெட்டை போயிட்டு வர சொல்லிட்டீங்களே, என்ன செஞ்சீங்க, ஏன் இதை செய்றீங்க என்று கேட்டவளுக்கு அதற்கு அப்துல்லாஹ் எல்லாத்துறார்கள், போகும்போது 10 பேருக்கு சராங்க, வரும்போது 10 பேருக்கு சராங்க, 20 பேருக்கு நான் சரான் சொன்னேன் அல்லவா என்பதாக அதற்கு அப்துல்லாஹ் உமர் அவர்கள் கேட்டார். பள்ளிவாசல்ல 10 நிமிஷம் ரெஸ்டா ஓய்வா இருப்பதை விட 10 பேரை சந்திச்சு சலாம் மனிதனோட சந்திக்கிறதா கடத்தல வேலை இல்லை, சும்மா கடத்தல சுற்றுறாங்க.
எதுக்கு சுற்றுறாங்க? சலாம் சொல்வதற்கான சுற்றுகிறார். இப்ப சலாம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. கணேசக்கூடிய பெருமக்களே, இன்று நம்மிடத்திலே ஒரு சேர்ந்தது இருந்த ஒற்றுமையும் இது இப்பொழுது பாராட்டப்பட்டது. அதுதான் செல்வம். அதுதான் செல்வம். இந்த செல்போன் வந்ததிலிருந்து பேச்சு குறைஞ்சு போச்சு. யாரும் யாரையும் பேசுவதில்லை. ஒரு செல்போன் வாங்கிக்க வேண்டியது கற்பனை உலகத்திலே யாராவது ஒரு சேர்ந்துட்டு விடிய 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 பேசு. ஒரு நாள் ரயிலில் நண்பவரை தாய் தந்தை 2 குழந்தைகள் ஒரு சின்ன பிள்ளை 5 பேர் பயணமாகிறாங்க. 5 பேர் ஏறி உட்கார்ந்து சரி ஆளுக்கு ஒரு தோசை கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் செல்போன் வச்சுக்கிட்டாங்க. தூங்கிட்டு இருந்த 5 பேர்ல ஒருத்தரை பற்றி உனக்கு பெட்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணும், ஒன்று கூட கேட்கல. ஒரு டீ வேணுமா, காசு வேணுமா, உண்மை பேசல. பெரிய ஆச்சரியம். குழந்தைகளை செஞ்சு அந்த குழந்தைக்கு அது இதை மாற்றி விடணுமே அப்படின்னு கூட ஒருத்தர் வசதியா பேசவில்லை. 5 பேரும் ரயிலிருந்து ஏறி இறங்குறது வரைக்கும் ஒரு பேச்சு பேசு. மனிதர்களை அப்படியே கற்பனை உலகத்துக்கு மாற்றி விட்டது. கனவு மனிதர்கள் பேச்சு கிடையாது. கனவு வீட்டுக்குள்ள போன உடனே இவங்க செல்போன் தூக்கிறாங்க. அந்த அம்மா ஏற்கனவே செல்போன்ல இருந்துகிட்டு இருக்குது லைன்ல. அது 2 பேரும் இருக்கிறாங்க, பாய் வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. பேச்சு சந்திப்பது சுத்தமா இல்லாமல் போய்விட்டது. காலகட்டத்திலே கேதரிக்கத்தான் இஸ்லாம் விரும்புகிறது, அதற்குத்தான் நன்மை தருகிறது என்பதை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள் என்றால் அதற்கு ஆயிஷா எல்லாத்திலும் அவர் சொல்றாங்க, ராத்திரிக்கு தஹஜ்ஜத் தொழுவாங்க. தஹஜ்ஜத் தொழுது முடிச்ச உடனேயே நான் முடிச்சிருந்தா என்கிட்ட கூப்பிட்டு ஒப்படைப்பாங்க. கல்வி ஆயிஷா ஏதாவது பேசு, ஏதாவது கல்வி ஆயிஷா ஏதாவது கதை சொல்லு, ஒருத்தன் என்ன கதை தெரியுமே சொல்லு என்று பேசிக் கொண்டிருப்பார். அவர்கள் அல்லாவிடத்தில் பேசுவதையே தன்னுடைய மின்மிச்சாக கொண்டவர்கள், அல்லாவிடத்திலேயே இன்பம் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் மட்டும் நமக்கு அல்லாவிடம் மட்டும் வெட்கப்படுவதிலே அவர்கள் முக்கியத்துவம் காட்டவில்லை. மனைவிடத்தில் நான் பேச வேண்டும் என்ற முறையிலே மனைவிடத்திலே ராத்திரி கதை பேசுகிறார். கல்வி ஆயிஷா என்னை எழுப்பி விட்டு பேசி இருக்கா சொல்லுமா, நான் இருக்காண்டே தூங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் காலையில் என்பது எந்த கதை சொல்வதையும் யோசிச்சுக்கொண்டிருப்பேன். ஏதோ தாய்தார்கள் இருக்கிறாங்க. ராத்திரி நான் கதை என்ன கதை சொல்வதையும் யோசிச்சு கொண்டிருப்பேன். பணக்காரர் கதைகள் அப்ப பேசிக் கொண்டிருப்பதற்கு அது நன்மையற்ற போய்த்தான் நாயகம் சொல்லுவார். ஒரு நாள் புகாரி சரிவில் வருகிறது. ஆயிஷா நாயகத்தை கேட்கிறாங்க, இதான் கதை சொல்லு. கதை சொல்லணும்னா ஒரு கதையை ஆரம்பித்தாங்க. என்ன கதை தெரியுமா? பித்தான், சரியான பித்தான். ஒரு 10 குடும்பம் எப்படி புருஷன் கொண்டாடி இருக்கிறாங்க. ஒரு 10 குடும்பம் புருஷன் கொண்டாடி எப்படி இருக்கிறாங்கிறத அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அது ஒருத்தன் முரடை, பொண்டாட்டியும் முரடை, மனைவியும் முரடி. இது ஒண்ணு. அது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் அவனும் நல்லவன் இவனும் நல்லவன், அப்படி ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் புருஷன் நல்லவன், பொண்டாட்டியும் முரடி, பொண்டாட்டியும் நல்லவன், புருஷன் முரடி. இப்படிப்பட்ட 10 கேரக்டர். ஊர் பிக்கிறான், சொல்லப்போனா பிக்கிறான். ஊர் காசு பிக்கிறான்னா அவன் அப்படி இருந்தான், இவன் எப்படி இருந்தான் அப்படின்னா ஒரு கேரக்டர் வாழ்ந்தான். அது வீணா, அது தீமையா, அது குற்றமா? பிறரிடத்தில் பேசுவது குற்றமாக இருந்திருந்தால் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்திருக்க வேண்டும். சொல்றது அப்புறம் கேட்டுக்கிட்டாங்க, கேட்க முடியட்டாங்க ஆயிட்டாங்க. சரி ஆயிஷா 10 கேரக்டர் சொன்னேன், இது எந்த கேரக்டராக நம்ம இருக்கணும், உனக்கு என்ன ஆசைன்னு கேட்கிறாங்க. இது செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டது. நம்ம எப்படி இருக்கணும் அதை சொல்லுது. நம்ம எப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அபூ சுப்ரான் ஒரு கதை சொன்னானே அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. 10 கல்ல ஒரு கதை அபூ சுப்ரான் அவன மாதிரி இருக்கணும். அவன் யாரு சொன்னா மனைவி முரட்டு பெண், புருஷன் அப்பா. மனைவி முரடி, அவ கீழ்த்தின கோட்டை புதும் காட்டக்கூடாது.
மாதிரி இருக்கக்கூடியவர். மனைவி முரணி, புருஷன் அப்பாவி. அதற்கு ஆயிஷா சொன்னாங்க, நம்ம ஊசுருவா மாதிரி இருக்கணும். ஆயிஷா நாயகம் முரடியா இருக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்கணும். மனைவி சொன்னது தட்டாத கணவனாக, மனைவி சொல் தட்டாத கணவனாக இருக்க வேண்டும் என்று ஆசை என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சொல்றான், அபூ சொல்றான், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கு, நீ என்ன சொன்னாலும் நான் கட்ட மாட்டேன். இது கதை பேசின ராக்கதை. இப்படி எல்லாம் ராக்கதைகள் பேசக்கூடிய அந்த குடும்பங்கள் போய் சீரழிந்து போய் இப்பொழுது செல்வனே கதையாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் சேருமோ? வீணா இருக்கக்கூடிய மனைவி, கேட்டால் முத்தம் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனைவி, கேட்டால் உறவாடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனைவி, இவ்வளவு விட்டுப்பட்டு எங்கேயோ ஒருத்தர் தண்ணி எனக்கு முத்தம் கொடு என்று கேட்கக்கூடிய உலகம் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான மனைவி கண்ணில் கண் முன்னால் இருக்க அவளை உதாசீனப்பட்டுவிட்டு எவ்வளவு கற்பனை உலகத்திலே இருக்கிறது. என்ன மோசமான உலகத்தில் இருக்கிறோம். அதில் நாம் மீண்டு வர வேண்டும். அதில் முஸ்லிம்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஹாத்து தஹாத்து, அன்பளிப்பொடி நிறைய கொடுத்துக்கோங்க, நிறைய பிரியப்படுங்க. மாமா வந்து பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், மாமா வந்து பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். புரியுதா? அதே மாதிரி அவங்க இந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அத்தாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அத்தா பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். இப்படி இவங்களுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்க, தகாத்து ஒருத்தர் கொடுக்குற அன்பளிப்பு செலுத்திக்கிட்டே இருக்க, கொடுத்துட்டே இருக்க. தகாப்பு அதன் மூலமா நன்மை கிடைத்துக் கொடுங்க. எதாவது ஒன்று கொடுங்க, எதாவது ஒன்று வாங்குங்க. ஒருத்தர் முக்காலத்தையெல்லாம் பிடிக்காது. சாதாரணமாக ஒரு பிறந்தாண்டாவது ஒரு விருந்து எல்லாரையும் போடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பெருசா போச்சுன்னா உடனே அதுக்காண்டி எல்லாரும் கூட விருந்து வைப்பாங்க. யாராவது இறந்துட்டாங்கன்னா 7 பாத்தியா 10 பாத்தியா 40 பாத்தியா 50 பாத்தியா விருந்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் 7 கிடையாது 40 கிடையாது 20 கிடையாது. இன்னைக்கு நேரம் வீட்டுல சாப்பிடும், தனியா உட்காந்து சாப்பிடும். அது கூடாது, இது கூடாது சொல்லி பெருநாளைக்கு ஒரு அன்பளிப்புகள் அனுப்ப வேண்டும். ஒரு நல்ல நாள் அன்பளிப்புகள் அனுப்ப வேண்டும். பிள்ளைகள் படிச்சு பாஸ் ஆகிட்டா அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை மாற்றி. கணேசத்திற்குரிய பெருமக்களே, ஜெருசலம் நகரில ஒரு வீட்டுல முஸ்லிம்கள் வீடு இருக்கிறாங்க. சாதாரண சென்னை டவுன் வாழ்க்கை நமக்கு தெரியும். ஒரே பிளாட்ல பக்கத்து வீடு ஒரு வாசல், இந்த வீடு ஒரு வாசல். இந்த வீட்டு வாசல் உள்ள இருக்கவங்க யாரும் தெரியாது, அந்த வீட்டில் உள்ளவங்க இங்க இருக்கிறது யாரும் தெரியாது. ரெண்டு பேரும் ஒரே கதவு தான். இந்த கதவு இந்த சைடு, இந்த கதவு இந்த சைடு. இவங்க அதுல போக மாட்டாங்க, அவங்க இதுல போக மாட்டாங்க. அது யார் இருக்கிறா, அது இருக்கக்கூடியவங்க யாரும் தெரியாது. இப்படி வாழ்க்கை நகரத்துடைய வாழ்க்கை. பைத்துல் மக்தஸ் ஜெருசலம் என்பதும் அந்த இஸ்ரேலோட சேர்ந்து அதே வாழ்க்கை. அது மாதிரி வந்திருக்கிறதுல ஒரு வீட்டில இருந்து ஒரு குழந்தை கதவை திறந்துட்டு பக்கத்து வீட்டை போய் தட்டு, பக்கத்து வீட்டை தட்டு. அந்த வீட்டுல ஒரே தனியா ஒரு மனிதன், ஆண் மனிதன், ஒரு மனிதன் மட்டும் இருக்கிறான். இந்த குழந்தை கதவை தட்டுது. கதவை தட்டின உடனே என்னம்மா இருந்து கேட்கிறார் அந்த ஆள். இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுல இனிப்பு கஞ்சி செஞ்சோம், இனிப்பு பாயசம், ஹரிசா ஒரு பாயசம் செஞ்சோம், எங்க வீட்டுல செஞ்சோம். நாங்க எப்ப எங்க வாழ்ந்தாலும் பக்கத்தோடுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடுறது பழக்கம். இனிப்பு செஞ்சா பக்கத்தோடுக்கெல்லாம் நாங்க கொடுப்போம். எங்க வீட்டுல பாயசம் வச்சா எல்லாத்துக்கும் கொடுப்போம். அத மாதிரி உங்ககிட்ட நான் கொடுக்க வர்றேன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நாள் மூளை சுத்தி இருக்கு. நீ யாருமா, உன் பேர் என்ன? அது முஸ்லீம் பெருக்கள். ஒத்தா பாருங்க, அம்மா பாருங்க, முஸ்லீம் பெருக்கள். இவன் ஏமா இப்படிலாம் கொடுக்குறீங்க? எங்க சொல்லி இருக்கிறாங்க. அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள்.
பிரியமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று எங்கள் நாயகம் சொல்லலாம் சொல்லுள்ள அப்படி சொல்லுங்க. சொன்னோம்னா அந்த ஆளுக்கு ஊழல் சொல்லிட்டாங்க. என்னடா அது, ஒருவரை ஒருவர் பரிச்சயம் இல்லாமல் ஒருவரோட பழக்கமெல்லாம் வாழக்கூடிய இந்த உலக நாகரிகத்தில் பக்கத்தோடு கஞ்சி கொடுக்கணுங்கிற அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய மனதில் பதிஞ்சிருக்குன்னா, அம்மாவுடைய மனதில் பதிஞ்சிருக்குன்னா, அந்த போதனை எந்த அளவுக்கு வலுவான போதனை. உடனே அவர் யோசிக்கிறார், அந்த முகமது எப்போது வாழ்ந்தார், அந்த முகமது வாழ்ந்த காலம் என்ன, அந்த முகமது வாழ்ந்த காலம் அவர் சொன்ன ஒரு பொன்மொழி, இந்த சின்ன குழந்தை இப்படி பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துதான் சாப்பிடணும், நல்ல பண்டம் ஏற்பட்டார். அந்த இடத்துலாம் நம்ம வீட்டில் கறியை நல்ல ருச்சியா கறியாக்கலாம் முதல் வீட்டில் கொஞ்சம் கொடுக்கறது பழக்கம். இப்ப அப்படி கிடையாது, எல்லாத்தையும் தானே முழிக்கிட்டு கேட்டவுடனே பேசுறாங்க. ஆனா நவீன சொன்னதாக என்ன, ஒரு கஞ்சி ஒரு பெரிய கட்டிடம் பக்கத்தில் கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கி விட்டதா என்று அந்த மனிதர் ஆதரிக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஸ்டீவன். அவர் ஒரு யூதர். அவர் ஜெருசலத்திலே உட்கார்ந்துக்கிறார். எப்படி எதற்காக வேண்டி அது குதுசு தாருசலாம், அது குதுசு தாருசலாம், இந்த பெத்லஹேம், இந்த நகர் பெத்லஹேம் நகர், இந்த நகரம் காந்தி இல்லம் என்று ஒரு நூல் எழுதுவதற்காக உட்கார்ந்திருக்கிறார். இந்த எண்ணம், இந்த ஜெருசலம் என்பது ஒரு நல்ல புனிதமான நகரம். ஜெருசலம் புனிதமான நகரம். அது குதுசு தாருசலாம் என்ற நூல் எழுதுவதற்காண்டி ஆராய்ச்சி பண்ணுவதற்காண்டி இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் தான் ஒரு கஞ்சி கொண்டு போய் கொடுத்த உடனே அவருடைய மனது சிந்திக்க ஆரம்பித்தது. கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? அப்படியே யோசித்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி இந்த சிறுமியும் ஆட்சி படைக்கிறது என்றால் அது எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கும் என்று தெரிந்து ஆய்வு செய்து கடைசி 100 துருக்கி என்று பெயர் நடக்கிறார். இஸ்லாம் அது இஸ்லாம் தாருசலாம், இஸ்லாம் தான் தாருசலாம். அவர் எழுத வந்தது அது புதுசு தாருசலாம். பைபிள் இந்த ஜெருசலம் நகரம் நல்ல ஊர் என்று சொல்லி வந்தவர் கடைசியில் என்ன பொருத்தம் எழுதுறாரு தெரியுமா? அது இஸ்லாமுக்கு அரசலாம், இஸ்லாமுக்காரன் சாந்தி யுத்தம் என்பதாக நூல் எழுதினார் என்று ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர் ஒவ்வொருவரும் தக்க அறிவிக்கின்றார். உலகம் பூரா இஸ்லாம் தன்னால் வந்து விடுகிறார். நாம் தெரியுமா நடக்க சரதாருடைய கொள்கையை நம்ம பொறுத்தவரை நாம் நடக்காத நடவா இந்த எனர்ஜியே இல்லை. மற்ற இடங்களுக்கு போக முடியாது, பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. கணேசர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தாலாம் கேள்வி. அந்த கேள்வி பிரகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் நான் வீடுகளில் எங்க வீட்டில் மோது நடக்கும், வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருது இதெல்லாம் அப்படிங்கிற மோது ஆரம்பம் சொல்லி எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி விட்டாங்க. மோடுது என்பதாக வருஷத்து பொழுது வைப்பாங்க. எங்க ஊர்லாம் விக்கிர மஜ்லிஸ் வைப்பாங்க. வீடுகளில் வெள்ளிக்கிழமை ராத்திரில எங்க வீட்டில் விக்கிர மஜ்லிஸ் வச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே பக்கத்து வீட்டுனா அங்கே விக்கிரிச்சவாங்க. விக்கிர மொழியோட கஞ்சி அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துவாங்க. அடிக்கடி ஒருவரோட ஒரு விருத்தை கொடுக்கணும். மகிழ்ச்சி காசு பணம் என்ன உலகாதா? காசு பணம் கிடைக்கிறபடி உலகமா? காசு கட்டிக்கிட்டு அழுது என்ன பிரயோஜனம்? என்ன நிம்மதி என்ன தெரியுமா? 4 பேரை பார்க்கணும், 4 பேரை சிரிக்கணும், 4 பேர் மகிழ்ச்சி அடையணும், 4 பேர் உள்ளங்கள் சந்தோஷப்படணும். அதான் சந்தோஷம் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளோட தனி வாழ்க்கையில செல்போனை கொண்டு ஈமான் கொண்டு ஆமத்து செல்போனை கூட நான் நம்பிவிட்டேன். செல்போன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. செல்போன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற நிலைக்கு நாம் மாற்றிக்கொண்டோமே. இது உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி. குறிப்பாக இஸ்லாத்தை விட்டு அப்பாற்படுத்தக்கூடிய செய்தி என்பதை எடுத்துக் கொண்டு அல்லாஹ் நம்ம உள்ள அடிக்கடி விழா நம்ம கணக்குள்ள ஒருத்தர். ஏன்னா மக்கள் பரிசு விழா வந்தார், ஒரு வரியா விழா நடந்துகிட்டு திடீர்னு பார்த்தா மக்களுக்கு நாங்க போட்டி வைக்கிறோம், அதுக்கு பரிசு என்பார். மதுசார பரிசு வச்சு அதுக்கு ஒரு பரிசு, அதுக்கு ஒரு விழா நடக்கும். மதுசார நாங்க பரிசை வைப்போம், பரிசை வச்சு மார்க் வாங்கிச்சோம், அதுக்கு ஒரு விழா நடத்துவார். அதுக்கப்புறம் அவங்களா ஒரு போட்டி வச்சு அதுக்கு ஒரு விழா நடத்துவார். இப்படியா விழாக்களை வருது. உண்மையிலேயே அப்படி விழா நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இஸ்லாத்திலே இடத்திலே
மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ ஒரு வாரத்துக்குமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கார்கள். வரக்கூடிய ஞாயிறு அவர் சொல்லுவார், நான் அதுக்கு நான் அதை போட்டு ரகசியத்தை உடைக்க விரும்பவில்லை. இப்படிப்பட்ட விழா நடத்த வேண்டும், வழிகள் நடத்த வேண்டும், அதில் கலந்து வேண்டும். மகிழ்ச்சி வாழ்க்கை என்ன இப்பனா பூச்சியா வீட்டை உட்கார்ந்து தூங்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கை? அதிலே நிம்மதி இருக்கிறதா? நிம்மதி கிடையாது. புறந்துகிட்டே இருக்கலாம். ரெண்டு இடத்து புறந்துகிட்டு இருப்பானே ஒழிய அவனுக்கு துக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுல இருந்து நான் மீண்டு வாருங்கள். இஸ்லாத்தினுடைய அமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் அனைவர்களையும் சந்தோஷமாக ஒருவரோடு ஒருத்தர் அளவாகிக் கொண்டு ஒருவருடைய கஷ்டங்களை ஒருவர் பகிர்ந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் ஆக்குவனாக வாகந்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.